ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பைக்கு பை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி ஓப்பனரான டேவிட் வார்னர் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேவிட் வார்னர். நீங்கள் சொல்லலாம், அவர் தான் எல்லா ஃபார்மல்லையும் ரிட்டையர் ஆகிட்டார், எப்படி அவர் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி விளையாடுவார்னு நீங்கள் கேட்கலாம். அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அலௌன்ஸ் போனது எல்லாம் உண்மைதாங்க. பட் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா வார்னர் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி லாஸ்ட்டாக ஒரு டோர்னமெண்ட் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வார்னரும் ஓகே சொன்னதாக தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ வார்னர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்திய அணியை கண்டிப்பாக வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் T20 உலகக்கோப்பை எங்கள் அணி வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா தான். அதனால் இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் மோத வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அப்போ விடமாட்டோம், இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஆணித்தனமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம். நிறைய பேர் அவர் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் விளையாட மாட்டாங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பார் பொழுது ஆஸ்திரேலியா அன்றைக்கி. ஏன்னா அவர் ஒரு அதிரடி ஓப்பனருங்க. இன்னும் ஒரு ஓடிஐயில் ஓப்பனர் செட் ஆகலன்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியா அன்றைக்கி. ஏன்னா நம்ம டிராவஸ் ஹெட் ஆடிட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம வார்னர் தான். இப்போ வார்னர் போயிட்டாங்கன்னா அந்த இடத்த யார் பூர்த்தி செய்து? இன்னும் ஆஸ்திரேலிய அணியில் யாரும் ஒரு ஓப்பனர், பெஸ்ட் ஓப்பனர் வரலை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி கூட விளையாடினா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்குது பார்த்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 வரப்போகுது. அதில் வார்னர் ஆஸ்திரேலிய அணிக்கு கிளம்பிறங்குவது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மவே பாகிஸ்தானில் போய் விளையாடுமோன்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் பழி வாங்குங்க? ஆமாங்க, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லாம் வந்து விளையாட மாட்டோம்பா, வேறு எங்கன்னா எங்களுக்கு கிரவுண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் நாங்கள் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்தியா சார்பாக சொல்லியிருக்காங்க. அது ஐசிசிஐ ஏற்றிருக்காங்க அந்த கோரிக்கையை. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, இந்திய அணி போய் பாகிஸ்தானில் தான் விளையாடுன்னு சொல்லிட்டு. இந்திய அணி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்ரீலங்காவில் வைங்க, இல்லை யூஎஸ்ஏல வைங்க, வேறு எங்கன்னா வைங்க, ஆனால் பாகிஸ்தானில் மட்டும் வைக்காதீங்க, நாங்கள் வந்து விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது ஐசிசிஐ என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான் டீம் வந்து இந்தியாவில் வந்து விளையாடினாங்க, பட் இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் போய் விளையாட மாட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரியல, அது என்ன ஒரு இதுவும் தெரியல. பட் ஆனால் இந்தியா அணி விளையாட மாட்டதா தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம், எங்கன்னா ஸ்ரீலங்காவில் வைக்கிறாங்களா, இல்லை எதனா ஒரு ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ வேறு எதனா ஒரு நாட்டுக்கு மாற்றுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பாகிஸ்தானுக்கு போயிட்டு விளையாடலாமா விளையாட வேணாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இந்த வாட்டி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.